Swayam Prabha. Digital India. Educated India. இந்த கணக்கை போன பாடத்தில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வரைக்கும் பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ நம்ம ஆரம்பித்தது இந்த இரண்டு இன்இக்வாலிட்டிஸ் சமநிலைகளை ஈக்குவேஷன் சமன்பாடுகளாக மாற்ற வேண்டும். ஸோ x3 x4 என்று இரண்டு வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி 2x1 + 3x2 + x3 is equal to 60, 4x1 plus x2 plus x4 is equal to 80 என்று எழுதிவிட்டு x3 x4 முதல்ல வேரியபிளா பேசிக் வேரியபிள்ஸ் அடிப்படை மாறிகள் பேசிக் வேரியபிள்ஸ் ஆக எடுத்துக்கொண்டு முதல்ல எழுதுவது x3 is equal to 60 minus 2x1 minus 3x2, x4 is equal to 80 minus 4x1 minus x2, z is equal to 10x1 plus 12x2 என்று எழுதி விடுவோம். இப்போ x3 x4க்கு சால்வ் பண்ணுறோம். x1 x2ன்றது 0, அதனால சொல்யூஷன் x3 equal to 60, x4 equal to 80, z equal to 0 plus 0. நமக்கு இதை அதிகரிக்க வேண்டும். இது எவ்வளவு அதிகமான மதிப்பு எடுக்குமோ அந்த அளவு அதுக்கு கொடுக்கணும், அது எடுக்க வைக்கணும். ஸோ இப்போ வரவு அல்லது ப்ராஃபிட் அப்படிங்கிறது 0ல் இருக்குது. இப்போ அதை நம்ம அதிகரிக்கணும். ஸோ x1 உள்ளே கொண்டு வந்தால் அதிகரிக்கும், x2ஐ கொண்டு வந்தாலும் அதிகரிக்கும். ஏன்னா இப்போ ஏற்கனவே இது ரெண்டும் 0ல் தான் இருக்குது. ஆகையால் இதை உள்ளே கொண்டு வரலாம், இதை உள்ளே கொண்டு வரலாம். இப்போ நம்ம இதை உள்ளே கொண்டு வந்தால் 1 கொண்டு வந்தால் 10 வரைக்கும் அதிகரிக்கும், 1 கொண்டு வந்தால் 12 வரைக்கும் அதிகரிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு எது ஜாஸ்தி அதிகரிப்பை கொடுக்கிறதோ அதை முதல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை உள்ளே கொண்டு வரோம். அதை இந்த ஏரோ மார்க் மூலமாக இதை காமிக்கிறேன். இது வழியாக இது முதல்ல உள்ளே வருது, இது உள்ளே வருது. ஸோ x2 0ல் இருக்கிறது அதிகரித்து கொண்டே வந்தால் இந்த லாபமானது அதிகரித்து கொண்டே வரும். ஒரு x2ஐ உள்ளே கொண்டு வந்தால் இது 2 குறையிறது, இங்கே 4 குறையிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆனது இந்த x2ஐ உள்ளே கொண்டு வந்தால் இங்கே 3 குறையிறது, இங்கே x2ஐ உள்ளே கொண்டு வந்தால் ஒரு x2க்கும் 1 தான் குறையிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன் படி x2 என்பது 20 வரைக்கும் இது அனுமதிக்கும். 20 வரைக்கும் x2ஐ கொண்டு வந்தால் இது 0ஆக மாறிவிடும். அதுக்கு மேலே கொண்டு வந்தால் இது நெகட்டிவாக போய்விடும். ஆகையால் நெகட்டிவாக போகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல x1 x2 x3 x4 இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாமே greater than or equal to 0, எல்லாமே greater than or equal to 0. ஆகவே நெகட்டிவாக போகக்கூடாது. ஸோ இது 20 வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணும், இது 80 வரைக்கும் அலோவ் பண்ணும். இது ரெண்டில் மினிமம் குறைந்தது இது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே 0 ஆகி இது 0 ஆன உடனே இது நான் பேசிக் வேரியபிள் அடிப்படையற்ற வேரியபிளாக மாறிடும். இந்த x2ங்கிறது பேசிக் வேரியபிளாக இப்போ உள்ளே வந்துடும், அடிப்படை வேரியபிளாக உள்ளே வந்துடும். ஆகையால் இந்த x2ஐ இந்த ஈக்குவேஷனிலிருந்து எழுத வேண்டும். ஸோ இதை 3x2 is equal to 60 minus 2x1 minus x3 என்று எழுதுவோம். x2ஐ தான் கொண்டு வர போகிறோம். அதை 3x2 எழுதாமல் x2 is equal to எழுதினா 20 minus 2/3x1 minus 1/3x3 அப்படின்னு கிடைக்கும். இது நமக்கு முக்கியம். இப்போ x1 0வாக இருக்குது, இதுவும் 0வாக இருக்கும் பட்சத்தில் x2 என்பது 20 வரைக்கும் போகும். அந்த 20 தான் இந்த 20 வரைக்கும் போகும். இப்போ இந்த x4 அப்படிங்கிறதுல 80 minus 4x1 minus x2ன்னு இருக்கு. இதை அடிப்படையற்ற மாறிகள் நான் பேசிக் வேரியபிள்ஸ் வழியாக தான் எழுதணும். இது அடிப்படை மாறியாக மாறிவிட்டது, பேசிக் வேரியபிளாக மாறிவிட்டது. ஆகையால் இந்த x2ங்கிற இடத்துல இதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும்.
சப்ஸ்டிடியூட் பண்ணினா நமக்கு x4 is equal to 80 minus 4x1 minus x2, so minus 20 minus 2 by 3 x1 minus 1 by 3 x3. 80 minus 4x1 minus x2, so இப்படி வந்துரும். so இது வந்து இப்போ 80 இந்த minus 20 போச்சுன்னா 60. x1 term பார்த்தோம்னாக்க minus 4x1 plus 2 by 3x1 will become minus 10 by 3x1. Minus 4x1 plus 2 by 3x1 will become minus 10 by 3x1. இது வந்து minus 12 plus 2 minus 10 by 3x1. இது வந்து plus 1 by 3x3 அப்படிங்கிற மதிப்புக்கு வந்துவிடும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வந்துடும். இந்த z என்பது 0 plus 10x1 plus 12x2, so 10x1 plus 12x2 இங்கே 20 minus 2 by 3 x1 minus 1 by 3 x3. இது 12 into 20 240, 12 into minus 2 by 3 minus 8 plus 10, so plus 2x1 minus 4x3, 12 minus 1 by 3 minus 4x3. so இப்போ நம்மகிட்ட இருக்கிற சொல்யூஷன் வந்து x2 equal to 20, x4 equal to 60, x1 is equal to 0. so இரண்டாவது பொருள் x2 ஐ 20 வரைக்கும் செய்து மொத்தம் 240 லாபத்தை அடையலாம். இது ஒரு நல்ல சொல்யூஷன். இங்கே வந்து எதுவுமே பண்ண வேணாம், 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல 20 செஞ்சு 240 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஒரு நல்ல சொல்யூஷன். ஆனால் இதை விட அதிகரிக்க முடியுமாங்கிறது அடுத்த கேள்வி. முடியுமா முடியாதாங்கிறது எங்கே பார்க்குறோம்னா இங்கே பார்க்குறோம். ஸோ x1ன்றது 0ல் இருக்குது. இது அதிகரித்தால் இது +2 இருப்பதனால் இந்த z அதிகரிக்கும். x3 என்பது 0ல் இருக்கு. இப்போ x3 அதிகரித்தால் இது குறையும். ஆகவே x3 அதிகரிக்க மாட்டோம். x1 மட்டும் அதிகரிக்க ஒன்று தான் இருக்கு, அதை அதிகரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த x1 உள்ள கொண்டு வரும். ஸோ அதே போல செய்ததுபடி இந்த x1 உள்ள கொண்டு வந்தால் என்ன ஆகும்? x1 அதிகரிக்க அதிகரிக்க இதுவும் குறையும், இதுவும் குறையும். இப்போ x1 1 ஆக்கினோம்னாக்க இது 20 minus 2 by 3 58 by 3 அப்படிங்கிற வேல்யூவுக்கு வரும். x1 1 ஆக்கினோம்னாக்க 60 minus 10 by 3 170 by 3 அப்படிங்கிற வேல்யூவுக்கு வரும். ஸோ இப்படி அதிகரித்து கொண்டே போனால் x1 எது வரைக்கும் இது அலோவ் பண்ணும்? இது வந்து 40 வரைக்கும், இது வந்து 20 into 3 60 30 வரைக்கும் அலோவ் பண்ணும். இது 30 கொண்டு வந்து 30 into 2 60 by 3 20 ஆகிடும். 30க்கு மேலே போச்சுனாக்க இது நெகட்டிவ் ஆகிடும். இது வந்து 180 by 10 18 வரைக்கும் அலோவ் பண்ணும். இதை x1 18 ஆக்கினோம்னாக்க 180 by 3 60 ஆகும். இதை 18க்கு மேலே ஆக்கிட்டோன்னா இது நெகட்டிவாக போயிடும். ஆக இது 18 வரைக்கும் அலோவ் பண்ணும். இந்த இரண்டில் குறைந்தது 18. ஆகவே இந்த வேரியபிள் வெளியில் வந்துடும். இப்போ x1 18 வரைக்கும் அதிகரித்து x4 0க்கு கொண்டு வந்து x4 வெளியில் எடுத்துன்னு வந்துடலாம். x4 என்பது இப்போ நான் பேசிக் வேரியபிளாக மாறிவிடும், அடிப்படையற்ற மாறியாக மாறிவிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இப்போ நம்ம x1 எழுதணும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். 10 by 3 x1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 10 by 3 x1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு is equal to 60 minus 60 plus 1 by 3 x3 minus x4 அப்படின்னு வரும். இதை எழுதும்போது இதை இந்த பக்கம் கொண்டு வந்து இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு அப்புறமா x1 கொண்டு வரணும். ஸோ இதிலிருந்து x1 equal to 3 by 10 into 60 plus 1 by 3 x3 minus x4. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது 18 plus 1 by 10 x3
இந்த 3 கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1/10 x3 மைனஸ் 3/10 x4 அப்படி கிடைக்கும். இப்போ என்னாச்சு, x3 x4 ரெண்டு நான் பேசிக்காக இருக்குது, ரெண்டு 0 எடுத்துக்குவோம். அப்போ x1 18 வரும். இப்போ x2ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். x2 இங்கே இருக்குது, அடிப்படை பேசிக் வேரியபிளாக x2 இருக்குது, அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த x1க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணி x2ஓட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 2/3 x1 2/3 into 18 plus 1/10 x3 minus 3/10 x4 minus 1/3 x3. So இது வந்து 36/3 12 20 minus 12 8 வந்துருது. x3 வந்து ரெண்டு டேர்ம் இருக்கு, minus 2/30 minus 1/3. So minus 2/30 minus 10/30 minus 12/30 minus 4/10 minus 2/5. So minus 2/5 x3 minus 2/5 x3 plus 3 cancel ஆயிடும். So 1/5 x4 minus plus 1/5 x4 வந்துடும். இப்போ x3 x4 ரெண்டு 0ல இருக்கிறதுனால இது 18 இது 8. இந்த z இனுடைய மதிப்பை இப்போ திருப்பி எழுதணும். 240 இங்கிருந்து எழுதணும். 240 plus 2x1 minus 4x3 plus 2 into x1. x1 வந்து 18 plus 1/10 x3 minus 3/10 x4 minus 4x3. இது வந்து 240 plus 36 276 plus இது வந்து plus 1/5 x3 minus 4x3. So plus 1/5 minus 4, so minus 19/5 x3. இது வந்து minus 3/5 x4. இப்போ இந்த சொல்யூஷன் படி x1 18 என்ற மதிப்பையும் x2 8 என்ற மதிப்பையும் பெறுகிறது. ஸோ முதல் ப்ராடக்ட்டை 18 செஞ்சுட்டு இரண்டாவது ப்ராடக்ட்டை 8 செஞ்சுட்டு மொத்த லாபமானது 276 வரைக்கும் நமக்கு இதில் கிடைக்கும். இப்போ இன்னும் அதிகரிக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ இது ரெண்டு 0ல இருக்கு. ஸோ இது ரெண்டையும் அதிகரித்தால் இந்த வேல்யூ குறையும். அதிகரிக்கக்கூடிய வேரியபிள் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஸோ ஆக இது வந்து இதோட முடித்து கொண்டு சொல்யூஷன் ஆனது 18 8 276 அப்படின்னு சொல்லி முடிச்சுடலாம். இப்போ இந்த மெத்தடை நம்ம பார்த்தோம்னாக்க இது போன அல்ஜிப்ரிக் மெத்தடோட கம்பேர் பண்ணால் அதே சொல்யூஷன் தான் வருது. கிராஃபிக்கல் வரைபடத்தின் கம்பேர் பண்ணும்போது கூட அதே சொல்யூஷன் தான் கிடைச்சிது. அல்ஜிப்ரிக் மெத்தட் பண்ணும்போது அதே சொல்யூஷன் தான் கிடைச்சிது. இந்த மெத்தட் பண்ணும்போது அதே சொல்யூஷன் தான் கிடைச்சிது. ஆனால் இந்த மெத்தடில் நமக்கு உண்டான அட்வான்டேஜஸ் என்ன, சாதகமான விஷயங்கள் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, சாதகமற்ற விஷயங்கள் என்ன. முக்கியமாக சாதகமான விஷயம்னு பார்த்தா முதல்ல 3 விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம ஆரம்பித்தோம். எப்படி ஆரம்பித்தோம்? இதே கணக்கை நம்ம அல்ஜிப்ரிக் மெத்தடில் பண்ணும்போது மொத்தம் 6 கணக்கு போட்டோம். 1 2 3 4 5 6 கணக்கு போட்டிருந்தோம். அதில் இதை வந்து நம்ம அந்த கணக்கின்படி பார்த்தால் இங்கே வந்து 1 பண்ணுறோம், இங்கே 1 பண்ணுறோம், இங்கே 2 பண்ணுறோம், இங்கே 3 பண்ணுறோம். 3ல் முடிஞ்சு போயிடுது. முக்கியமாக அந்த 6 கணக்குகளில் 2 கணக்குகள் வந்து இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் கொடுத்தது, சாத்தியமற்ற நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த சொல்யூஷனுமே வந்து இன்ஃபீசிபிள் இல்லை. ஆக இது மட்டும் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் வச்சுக்கணும். பேசிக் ஃபீசிபிள்னா என்ன? இதெல்லாம் பேசிக் வேரியபிள்னு போட்டோம் இல்லையா, 0ல் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக் நான் பேசிக் கொண்டு வந்ததுனால பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு பேர். ஸோ பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸை மட்டும்தான் இது கண்டுபிடிக்கும். ஸோ அந்த 2 இன்ஃபீசிபிள் சொல்யூஷனையும் இது கண்டுபிடிக்கல. ஏன்னா நம்ம முதல்ல ஆரம்பித்த போது என்ன சொன்னோம்,
இந்த மெத்தட் புத்திசாலித்தனமாக இருந்தால் இன்ஃபீஸிபிள் இதை கண்டுபிடிக்க கூடாது, அதுக்கு தெரிந்து கொண்டு அதை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னோம். அதே போல் இதை கண்டுபிடிக்கல. ரெண்டாவது என்ன சொன்னோம், இங்கே வந்து 0 தான் லாபம் கிடைக்குது, அதை விட ஜாஸ்தி கிடைக்கணும், அதை விட ஜாஸ்தி கிடைக்கணும். ஸோ ஆக இன்க்ரீஸ் ஆகிண்டே போனோம், இன்க்ரீஸ் ஆகிண்டே போகிறது. மூணாவது மொத்தம் ஆனால் இதில் 6 சொல்யூஷனில் 2 சொல்யூஷன் சாத்தியமற்றதாக இருந்து 4 சொல்யூஷன் சாத்தியமானதாக இருந்தது, ஃபீஸிபிளாக இருந்தது 4. ஆனால் நம்ம மூணாவது என்ன கேட்டோம், இந்த உகந்த தீர்வு ஆப்டிமம் கிடைத்து விட்டது அப்படின்ன உடனே அதை புரிந்து கொண்டு அது நிறுத்தி விட வேண்டும் அதோட. ஸோ 4வது பண்ணாது. இங்கேயே 3வதுல வந்துருது 276 வந்த உடனே அது 4வது சொல்யூஷனை பண்ணாது, புரிந்து கொண்டு இந்த இடத்துல நமக்கு காமிச்செடுத்து இதுக்கு மேலே நமக்கு வராதுங்கிறத காண்பித்து விட்டது. ஆகையால் இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இந்த 6 கணக்குகள் அங்கே போட்டதில் நம்ம என்னெல்லாம் நினைத்து கொண்டு ஆரம்பித்தோமோ 3 விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஆரம்பித்தோம், அந்த 3 விஷயங்களையும் இது கொடுத்துருது. அந்த 3 நமக்கு சாதகமான விஷயங்கள், அட்வான்டேஜஸ் டு த ப்ராப்ளம் சால்வர். இதில் ஏதாவது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? சின்ன இது இருக்குது. என்ன இருக்குன்னாக்க இந்த இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுன்னு வரோம். இப்போ இந்த இடத்துல வந்து இது 2ம் போகலாம், இதில் எது முதல்ல வருது அதுக்கெல்லாம் வந்து இங்கே கண்டுபிடிச்சி மேலே போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிக கால்குலேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் அந்த இதில் பண்ணுற நேரத்தை விட இது பண்ணுற நேரம் குறைவாக இருக்கும். நேரம்னு சொல்லும்போது கையில் போடுற நேரம் கிடையாது. இதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் எழுதி அதை ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக சால்வ் பண்ணால் எது ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு பார்த்தா இது ஃபாஸ்ட்டாக போகும். ஆக இந்த மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் என்பது இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முறை. ஆனால் இது வந்து அல்ஜிப்ரிக் ஃபார்ம் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கணித முறை சிம்ப்ளெக்ஸில் வெறும் அல்ஜிப்ரிக் மெத்தட் நம்ம 6 கணக்கு போட்டு பண்ணது இருக்குது. இது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இன் அல்ஜிப்ரிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதி ஒரு இதையும் கொண்டு வந்து எழுதுறது. இதுவே நம்ம கையில் போடும்போது ஒரு வாட்டியும் -3x1 -2x2 மைனஸ் எழுதி x1 x2 அப்படின்னு எழுதிகிட்டே இருக்கணும். அது நிறைய எழுதுகிறோம் அந்த x1 அது பண்ணாமல் ஒரு டேபிள் மூலமாக ஒரு அட்டவணை மூலமாக செய்தால் கையில் போடும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும். அப்படிங்கிற காரணத்தினால இதே மெத்தடை அட்டவணை மூலமாக பண்ணுறது சிம்ப்ளெக்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்கிறது. சிம்ப்ளெக்ஸ் டேபுலர் மெத்தட், அட்டவணை முறை அப்படிங்கிறது ஒன்று. அதுதான் ரொம்ப பாப்புலர். புஸ்தகங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அட்டவணை முறை தான் இருக்கும். டேபுலர் மெத்தட் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் தான் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. இந்த மெத்தட் நார்மலாக போட மாட்டாங்க, நேராக டேபிளுக்கு வந்துடுவாங்க. இதில் நம்ம அப்படி பண்ணாமல் இந்த மெத்தடை புரிந்து கொண்டு இது கொஞ்சம் அல்ஜிப்ரிக்காக அழகாக ஃப்ளோ ஆகுது. என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு செய்கிறோம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஃபீஸிபிளாக சாத்தியமானது வேணுங்கிறதுனால இப்படி கொண்டு வந்தோம், எதையும் பண்ணாத அப்படின்ட்டு. ஒரு நேரத்தில் ஒரு வேரியபிளை மட்டும்தான் உள்ளே கொண்டு வருவோம், ஒரு வேரியபிளை வெளியில் எடுத்துன்னு போவோம். இதில் அதே போல் ஒரு வேரியபிள் கொண்டு வர முடியாத ஒரு நிலை வந்த உடனேயே நமக்கு முடிந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இது வந்து இது ஒரு வேரியபிளை உள்ளே கொண்டு வந்து ஒரு வேரியபிளை வெளில எடுத்துன்னு போகும். இது 3 கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெத்தடோட கம்பேர் பண்ணால் இது வந்து 0 0 அப்படிங்கிற கார்னர் பாயிண்ட், முனை கார்னர் பாயிண்ட், ஓரப்புள்ளி. இது வந்து 0,20 அப்படிங்கிற பாயிண்ட். இது வந்து 18,8 அப்படிங்கிற பாயிண்ட். இது நம்ம போன பாடத்தில் பார்த்த வரைபடத்தை கொஞ்சம் குயிக்காக அந்த வரைபடத்தை பார்த்தால் இது வந்து 0,20 அப்படின்னு வைத்துக்கொண்டால் இது 0,20, இது 0 0, இது வந்து 20 0, இது வந்து 18 8 இங்கே இருக்குன்னு வைத்துக்கொண்டால் நம்மளுடைய வரைபடமானது இப்படி வரும். இது வந்து 18 8. ஸோ ஆக வரைபடத்தின் முறையில் எப்படி பண்ணிச்சுன்னு பார்த்தா இங்கே ஆரம்பிச்சது, இந்த கார்னர் பாயிண்டில் ஆரம்பிச்சது, அதான் இந்த சொல்யூஷன். அதுலேருந்து இப்படி நகராமல் இப்படி நகர்ந்தது. ரெண்டுத்துலையும் இப்படி நகர்ந்தது, இப்படி நகரவில்லை, இப்படி நகர்ந்தது. அடுத்தது 0,20 இங்கே நகர்ந்தது. இங்கே நகர்ந்த உடனே அங்கிருந்து நேராக இங்கே வந்துடுது, 18.8க்கு வந்துடுது.
அதோட முடிஞ்சிடுது. இதை பண்ணலை, அதனால தான் 4வது இதை பண்ணலை. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு கார்னர் பாயிண்டில் ஆரம்பித்து இன்னொரு கார்னர் பாயிண்ட்டுக்கு நகர்ந்து அப்படியே நகர்ந்து போய் உகந்த வேல்யூ ஆப்டிமம் சொல்யூஷனை எடுத்துக்கும். அதை விட முக்கியமானது என்னன்னாக்கா அட்ஜசன்ட் கார்னர் பாயிண்ட். இதுக்கு பக்கத்து இங்கேருந்து நேரம் இங்கே ஓடிடாது. இது இங்கே போயிட்டு தான் இப்படி வரும், இல்லை இங்கே போயிட்டு இப்படி வரும். இந்த கணக்கில் இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கு, நேராக ஜம்ப் பண்ணாது. அதாவது இப்படி ஜம்ப் பண்ணிங்கன்னா அது இங்கே ரெண்டுமே 0 0 ரெண்டுமே மாறுறது. இதில் இப்படி போயிட்டு வரதுல பார்த்தீங்கன்னா x1 வந்து இங்கே இப்படி தான் இருக்குது, x2 மட்டும் மாறுது, அப்புறமா x1 x2 ரெண்டும் மாறுது. ஸோ ஒரு நேரத்தில் ஒரு மாற்றம் தான் வரும். அட்ஜசன்ட் கார்னர் பாயிண்ட் சொல்யூஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது. அடுத்து இருக்கிற கார்னர் பாயிண்ட்டுக்கு தான் நகருமே ஒழிய ஜம்ப் பண்ணி நகராது. ஸோ டேபுலர் மெத்தட் போடும்போது இப்படி ஆரம்பிக்கும். முதல்ல அட்டவணை இப்படி வந்து இப்படி ஆரம்பிக்கும். 4 வேரியபிள் இருக்குது நமக்கு, x1 x2 x3 x4. இந்த 4 வேரியபிளையும் இங்கே எழுதணும். x1 x2 x3 x4 4 இதில் எழுதணும். இந்த x1 x2 x3 x4க்கு மேலே நோக்கம் இருக்கு இல்லையா, அப்ஜெக்டிவ். இந்த நோக்கம்ல இருக்கிற மதிப்பு என்னங்கிறத மேலே எழுதணும். ஸோ இது 10, இது 12, இது 0, இது 0. இப்போ இதை வந்து ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 போட்டு ஈக்குவேஷன் ஆக்கியிருக்கோம் இல்லையா, சமன்பாடாக ஆக்கியிருக்கோம். அதை வந்து அப்படியே எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதுவோம்னாக்க டைரெக்டாக 2x1 ப்ளஸ் 3x3 3x2 1x0 ப்ளஸ் 0x1 இஸ் ஈக்குவல் டு 60. ஈக்குவேஷன் அப்படியே எழுதுகிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 2x1 3x2 ப்ளஸ் எல்லாம் போட்டு அப்படியே வரிசையாக எழுதுகிறோம். இங்கே அப்படி பண்ணாமல் இங்கே எழுதுவதால் 2x1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 1x3 ப்ளஸ் 0x4 இஸ் ஈக்குவல் டு 60. அதுதான் டேபுலர் மெத்தட் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ். 4x1 plus 1x2 plus 0x3 plus 1x4 is equal to 80. So, இது ரெண்டையும் எழுதியாச்சு. இதை எழுதின உடனே உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன பார்க்கணும்னாக்க, இந்த இடத்த கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கிறது. 1 0 0 1 வச்சு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கிறது. மேட்ரிக்ஸுக்கு தமிழில் அணி, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு ஒற்றுமை அணி அப்படின்னு ஒரு பேர். இங்கிலீஷ்லேயே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிடலாம். ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது 3 இருந்ததுன்னா 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைப்பதால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்கோ, முதல்ல x3 x4 எடுத்துக்கொண்டால் 1 0 0 1 இருக்கு. இதெல்லாம் அழிச்சிடலாம், இதெல்லாம் வேணாம். ஆக முதல்ல நம்ம போட போகிற பேசிக் வேரியபிள்ஸ் x3 x4. அதுக்கு தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கரெக்டாக வருது. ஸோ x3 x4ஐ முதலில் எழுதி கொள்ள வேண்டும். அது 2 தான் பேசிக் வேரியபிள்ஸ், அடிப்படை மாறிகள். மீதி இருக்கும் x1 x2 அடிப்படையற்ற மாறி அப்படின்னு எழுதி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ஒன்று எழுதுவோம், சில சமயத்தில் b அப்படின்னு எழுதுவோம். இது வந்து வலது புறத்தில் இருக்கிற மதிப்பு 60 80. இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்னாக்க இந்த x3 x4க்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், 0. அதனுடைய நோக்கத்தில் அதனுடைய மதிப்பு என்னவோ அதை எழுதிக்கணும். ஸோ 0 தான் அதனுடைய மதிப்பு. ஸோ நம்ம அந்த 0வை அங்கே எழுதிக்கணும். இதை எழுதி கொண்டதற்கு பிறகு இப்படி ஒன்று வரைஞ்சு இந்த இடத்துல CJ மைனஸ் ZJ அப்படின்னு ஒன்று எழுதணும். CJனா என்ன, ZJனா என்னங்கிறதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். CJ மைனஸ் ZJ அப்படின்னு எழுதணும். CJ அப்படின்றது இங்கே மேலே இருக்கிற மதிப்பு, அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் பேர் CJ. நோக்கம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட், அதில் என்ன நம்பர் இருக்கோ அது CJ. 10x1 + 12x2 இருக்கிறதுனால 10 12, 0x3 0x4. ZJங்கிறது வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன். அதை நான் முதல்ல செய்து காண்பித்து விட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ZJன்றது என்னன்னாக்க ஜேங்கிறது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ட். J ஈக்குவல் டு 1னாக்க வேரியபிள் x1, J ஈக்குவல் டு 2னா வேரியபிள் x2, J ஈக்குவல் டு 3னா வேரியபிள் x3 அந்த மாதிரி. ஸோ Cj மைனஸ் ZJ நீங்கள் எழுதினா இங்கே C1 மைனஸ் Z1, C2 மைனஸ் Z2, C3 மைனஸ் Z3, C4 மைனஸ் Z4 4 வேல்யூ எழுதணும். C1ன்றது இங்கே இருக்கு. Z1ன்னா என்ன? Z1ன்றது இந்த பெருக்கி கூட்டுவது 0 into 2 plus 0 into 4. 0 into 2 plus 0 into 4 0 தான். அதனால Z1 என்பது 0. அதனால் C1 minus Z1 என்பது 10. அடுத்து இதை செய்யும்போது இனி எளிதாக புரியும். இது பண்ணும்போது 0 into 3 plus 0 into 1 0 தான். ஆக இது 12. 0 into 1 plus 1 into 0 0. 0 minus 0 0. 0 into 0 plus 0 0 into 0 plus 0 into 1 0. 0 minus 0 0. இங்கே எழுதுறதுக்கு மேலே நம்மகிட்ட எதுவும் இல்லை, அதனால வெறுமனை பெருக்கி அப்படியே எழுதிடுவோம். 0 into 60 plus 0 into 80 0. இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஏன் சிம்பிளாக இருந்ததுனாக்க இங்கே ரெண்டும் 0 0 இருந்ததால் மேலே இருந்த மதிப்புகள் அப்படியே வந்துடுது. அடுத்த 2 ஐட்ரேஷனில் பண்ணும்போது இப்படி வராது. முதல்ல சிம்பிளாக வரும், அப்புறம் கொஞ்சம் இன்வால்வ்டாக வரும். இப்போ வந்து இந்த Cj மைனஸ் ZJங்கிறது என்ன? இந்த 2 அடிப்படை மாறிகள் வேரியபிள்ஸுக்கும் Cj மைனஸ் ZJக்கு 0 தான் வரும். அடிப்படை இல்லாததுக்கு தான் Cj மைனஸ் ZJ இங்கே ப்ளஸ்ஸாக வந்துடுது ரெண்டும். அந்த ப்ளஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்னாக்க இந்த வேரியபிள் இப்போ 0ல் இருக்கு, இதை உள்ளே கொண்டு வந்தால் அது அது ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து 10. ஒன்று கொண்டு வந்தால் 10 ஏறும், இதில் ஒன்று கொண்டு வந்தால் 12 ஏறும். அதை தான் நம்ம இங்கே காட்டியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10x1 plus 12x2 plus 0 இருக்குது. அந்த 0 அங்கே 0 வந்துடுது. ஸோ அதே தான் நம்ம சொன்னோம். இது 1 ஏற்றினா இங்கே 12 ஏறும், இது 1 ஏற்றினா 10 ஏறும். அதே போல் இந்த x1 1 ஏற்றினா 10, 1 ஏற்றினா 12. ஆக இங்கே இவ்வளோ தூரம் செய்ததை இந்த சின்ன அட்டவணைக்குள்ளே காமிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக காமிச்சிட்டோம். ஆகவே அங்கே செய்தது போல இது அதிகமான இன்க்ரீஸை கொடுக்கும் என்பதனால் இதை உள்ள கொண்டு வரணும். இதுக்கப்புறமா வந்து ஒரு தீட்டா அப்படின்னு ஒன்று போடுவோம். இந்த இடத்துல ஒரு தீட்டான்னு ஒன்று போட்டுப்போம். இதை உள்ள வந்ததுனால இந்த இது 60 டிவைடட் பை 3, 80 டிவைடட் பை 1. இது உள்ள வருதுனால இதுலேருந்து வகுக்கணும். 60 டிவைடட் பை 3, 80 டிவைடட் பை 1. 60 டிவைடட் பை 3 20, 80 டிவைடட் பை 1 80. அதை குறைந்ததாக இருப்பது வெளியில் போகும். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல செஞ்சோம். இங்கே செஞ்ச போது நம்ம அது பண்ணி காமிச்சோம். இது 1 ஏறிச்சுன்னா 20ல் போகிறது, போச்சுன்னா 80ல் போகிறதுன்னு செஞ்சு காமிச்சோம். இங்கே வந்து ஏற்றினோம். இங்கே 1 ஏற்றினா அது 58 ஆகுது, 2 2 குறையுது, 3 3 குறையுது, அதனால 20 வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னோம். அதையே அங்கே டிவைட் பண்ணி காமிக்கிறோம். 60 by 3 20 80 by. ஸோ இது முடிஞ்சிருது. இப்போ அடுத்த டேபிள் வந்து x3 வெளியில் போகிறது, x2 உள்ளே வருது. ஸோ x2 என்பது x3-இன் இடத்தில் வந்து அமரும். x2 என்பது x3-இனுடைய இடத்தில் வந்து அமரும். கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து உக்காந்துக்கும். இது வெளியில் போகும், அந்த இடத்துல இது வந்து உக்காந்துக்கும். ஸோ x2 வந்து வரும். இங்கே என்ன பண்ணோம்? 3x2ன்றது எழுதி x2 உள்ள கொண்டு வந்து டிவைட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்தோம். இங்கே அதே தான் பண்ண போகிறோம், ஆனால் வேற ரூல்ஸ் மூலமாக பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு இது போட்டோம், இங்கே இது போட்டுட்டோமா, இதை ஒரு ரவுண்ட் பண்ணால் இதுக்கு பிவட் அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் பிவட். பிவட் இது ரெண்டும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடம் பிவட். பிவட் எலிமெண்ட் அப்படின்னு பேர். ஸோ இப்போ ஒரு ரூல்,
பிவட் எலிமெண்ட்ன்றது இது உள்ள வருது, அது வெளியே போகிறது, இதுதான் பிவட் எலிமெண்ட். இந்த ரோ, இந்த வரிசைக்கு பேரு பிவட் ரோ. இந்த காலம் நேரு வரிசைக்கு பேரு பிவட் காலம். ஸோ 2 ரூல் கொண்டு வர போகிறோம். முதல் ரூல் வந்து டிவைட் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் த பிவட் ரோ பை த பிவட் எலிமெண்ட். பிவட் எலிமெண்ட்ன்றது 3. ஸோ எல்லா எலிமெண்ட்டையும் 3ஆலே வகுக்க வேண்டும். ஸோ வகுத்தால் 2/3, 1, 1/3, 0, 20. இதை டிவைட் பண்ணிட்டே வரும். 3/3, 1/3, 0/3, 60/3. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 20 தான், இந்த 20 கரெக்டாக வந்துடும். அதே 20 நீங்கள் இங்கே போடும்போது இங்கே வந்துடுது, வந்து விட்டது. சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து விட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா +2/3 +1/3 இருக்குது, இங்கே -2/3 -1/3 இருக்குது. காரணம் என்னன்னா இங்கே வந்து x2 = 20 - 2/3x1 -1/3x3ன்னு சொல்கிறோம். அங்கே வந்து 2/3x1 + x2 + 1/3x3 + 0x4 = 20ன்னு சொல்கிறோம். அதே தான் சொல்கிறோம். இங்கே இது எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அது வந்துடும். அதுக்கு முன்னாடி இங்கே எழுதினா போல் இந்த x2 மதிப்பு 12, x4 மதிப்பு 0. இப்போ பண்ண போகிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணோம், இது ரெண்டும் அடிப்படையாக இருக்கும்போது இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்தது, 1 0 0 1 வந்தது. இப்போ இது ரெண்டும் அடிப்படையாக இருக்கும்போது இங்கே 1 0 0 1 வரணும். அது வந்து அதே இடத்துல உட்கார்றது. இங்கே இருக்கிறதுனால இங்கே 1 0, இங்கே இருக்கிறதுனால 0 1 வரணும். ஆக இந்த இடத்துல 0 கொண்டு வரணும். இங்கே 1 வச்சுக்கொண்டு இங்கே 0 கொண்டு வரணும். அதுக்கு ரூல் என்னன்னாக்க, இந்த பழைய இடத்துல இதுதான் இப்போ எழுத போகிறோம். பழைய இடத்துல 1 தான் இருக்குது, 1 - 1 0. அது ஒரு ஐட்ரேஷன் வரும்போது நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அப்புறமா அதை ஜென்ரலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல எழுத போகிறோம். பழசு 1 1 - 1 0. இங்கே எப்படி 1 தான் இருக்கும், அதனால 1 - 1 0. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சா 0, இதுலேருந்து இதை கழிக்கணும், இதுலேருந்து இதை கழிக்கணும், இதுலேருந்து இதை கழிக்கணும், இதில் இதை கழிக்கணும். ஸோ 4 - 2/3 10/3. 4ன்றது 12/3 -2/3 10/3. 1 - 1 0. 0 - 1/3 -1/3. 1 - 0 1. 80 - 20 60. இங்கே பார்த்தீங்கன்னா அதான் பண்ணியிருக்கோம். 60 10/3. இங்கே -10/3 இருக்குது, அங்கே +10/3 இருக்கும். இங்கே +1/3 இருக்குது, அங்கே -1/3 இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன போல் இது ரெண்டு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்துடும். இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 10/3x1 -1/3x3 + x4 = 60. அதே தான் அங்கே கரெக்டாக வந்துருக்கு. இப்போ திருப்பி Cj - Zj அப்படிங்கிற மதிப்பை இங்கே எழுத வேண்டும். Cj - Zj இப்போ வந்து கொஞ்சம் டஃப்பாக போயிடும். ஸோ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி எழுதலாம், இல்லை அப்படி எழுதி முடிச்சிடலாம். அதை நாங்கள் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ Z1 கண்டுபிடிக்கணும். 12 × 2/3 + 0 × 10/3. 12 × 2/3 8, இது 0. ஸோ மொத்தம் 8 10 - 8 2. 12 × 1 + 0 × 0 12, 12 - 12 0. 12 × 1/3 4, 0 × -1/3 0. ஸோ மொத்தம் 4, 0 - 4 -4. 12 × 0 + 0 × 1 0, 0 - 0 0. இங்கே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். 12 × 20 240 + 0 × 60 0 240. இப்போ கம்பேர் பண்ணால் உங்களுக்கு தெரியும். 240 இங்கே வந்துடுது. +2x1 - 4x3 கரெக்டாக பார்த்தீங்கன்னா +2x1 - 4x3. இது வந்து அடிப்படை, அதனால இதுக்கு கீழே 0 தான் வரும். அது உங்களுக்கு இங்கே வராது. ஆக மொத்தம் இது அடுத்தது போட்டாச்சு. ஸோ இந்த சொல்யூஷன் என்னென்னா x2 20 x1 0. அதே சொல்யூஷன் x2 20 x1 0. இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா இது இந்த 4 வேல்யூவில் இந்த 0 விட்டுடலாம். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம இந்த 0 எழுதின போது நான் என்ன பண்ணேன், 12 × 1 12 + 0 × 0 மொத்தம் 12, 12 - 12 0ன்னு எழுதேன்.
அதை செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் சிம்பிளாக இது ரெண்டும் அடிப்படை, அதனால 0 தான் வரும்னு எழுதின்னு போயிட்டே இருக்கலாம். மீதி 2 செஞ்சானா போகிறோம். இப்போ இதை உள்ள கொண்டு வந்தால் அதிகரிக்கும், ஒரு கொண்டு வரதுக்கு 2 அதிகரிக்கும், இதை உள்ள கொண்டு வந்தால் குறையும். ஆகவே இதை உள்ளே கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்ம இங்கே செஞ்சோம். இந்த 2x1 உள்ள கொண்டு வந்தோம். எது வெளியில் போகிறது? இப்போ டிவைட் பண்ணணும். 20 divided by 2/3 அப்படிங்கிறது 20 into 3/2 which is 30. இது 30 வரைக்கும் போகும். 60 divided by 10/3 60 into 3/10 18 வரைக்கும் போகும். ஆக 18 சின்னது, இது வெளியில் போகும். அதே தான் இங்கே காமிச்சோம். இது 30 வரைக்கும் போகும், இது 18 வரைக்கும் போகும். ஆக 18 சின்னது, இது காமிச்சோம். ஸோ இப்போ x1ன்றது உள்ளே வரும். எங்கே வரும்? x4 இடத்தில் வந்து உட்காரும். ஸோ முக்கியமாக எழுத வேண்டியது இந்த இடத்துல, இந்த x1ன்றது x4 இடத்துல வந்து உட்காரும், x2 அங்கேயே இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளை அறியாமல் நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம்னாக்கா, x1 x2 இருக்குல்ல, முதல்ல x1 போட்டுடலாம் அப்படின்றோம். தப்புன்னு பார்த்தா தப்பு இல்லை, அப்படி செய்தால் வேற சில விஷயங்களை செய்ய வேண்டும். அதனால அது வேணாம், எந்த இடத்துல வந்து இருக்கோ அந்த இடத்துல உட்காருகிறது அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த x2 அண்ட் x1 வந்து உட்காரும். இதனுடைய மதிப்பெண்ண x2 12, x1 10. இதை முதல்ல எழுதிடுவோம். எழுதின உடனே பிவட் எங்கே வருது? இது வெளியில் போகிறது, இது உள்ளே வருது, இதுதான் பிவட். So first rule, divide every element of the pivot row by the pivot element. So 10/3 divided by 10/3 is 1, 0, minus 1/3 divided by 10/3 is minus 1/3 into 3/10 which is minus 1/10. 1 divided by 10/3 is 3/10. 60 divided by 10/3 is 60 into 3/10 which is 18. இதே 18 தான் இங்கே 18 வரும். இப்போ அடுத்தது பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? x1 உள்ளே வந்திருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 0 கொண்டு வரணும். இது 1 இருக்கணும், இங்கே 0 முக்கியமாக கொண்டு வரணும். ஸோ இதோட ப்ரீவியஸ் பொசிஷனை பாருங்கள், இங்கே கொண்டு வரணும் 0, இதோடைய ப்ரீவியஸ் பொசிஷன் இங்கே இருக்கு. So this minus 2/3 times 1 is 0. இந்த வேல்யூ 2/3 ஆக இருப்பதனால் இதை எடுத்துக்கொண்டு இதை வந்து இந்த 2/3 ஆல பெருக்கி கழித்தால் இங்கே 0 கிடைக்கும். So 2/3 minus 2/3 into 1 is 0. 1 minus 2/3 into 0 is 1. 1/3 minus 2/3 into minus 1/10. திருப்பியும் அதை பொறுமையாக சொல்லி மனக்கணக்கு மூலமாக போட ட்ரை பண்ணலாம். 1/3 minus 2/3 into minus 1/10. So minus 2/3 into minus 1/10 is plus 2/30. So 1/3 plus 2/30, 10/30 plus 2/30, 12/30. 12/30ன்றது 12/30ன்றது 6 போகும், 2/5. ஸோ இங்கே 2/5. 0 minus 2/3 into 3/10, 0 minus 2/10 minus 2/10. 20 minus 2/3 into 18. 2/3 into 18 ன்றது 12. So 20 minus 12 is 8. ஸோ பார்த்தீங்கன்னா x2ங்கிறது 8 எடுத்துக்கும், இங்கே கொண்டு வந்துட்டோம், x2 8 எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இங்கே மாற்றி எழுதினோம், x1 தான் கொண்டு வந்தோம், பிவட்டில் கொண்டு வந்தோம். ஸோ 1 0 minus 1/10 3/10 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ப்ளஸ் 1/10 minus 3/10. இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா minus 1/10 3/10 வந்துடும். இங்கே வரும்போது இந்த 8 கிடச்சிருது, அங்கே ப்ளஸ் 2/5ன்றது இங்கே minus 2/5, அங்கே minus 2/10 அப்படின்றது plus 1/5. இதை 2/10 எழுதலாம், 1/5 எழுதலாம், ஒன்றும் தவறில்லை அதில்.
இப்போ திருப்பி Cj மைனஸ் Zj என்பதை எழுத வேண்டும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டும் அடிப்படை, அதனால இது ரெண்டுக்கும் 0 போட்டுடலாம். இது போடும்போது 12 into 2 24/5, 24/5 minus 1. ஏன்னா 10 into minus 1/10. 24/5 minus 1 is 19/5. 0 minus 19/5 minus 19/5. இது வந்து minus 24/10 plus 30/10 plus 6/10 plus 3/5. 0 minus 3/5 minus 3/5. இது வந்து 12 into 8 plus 18 into 10, 96 plus 180, 276. அதே வேல்யூ வந்துடுது, 276 minus 19/5 minus 3/5. இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நெகட்டிவாக இருக்கு, அதனால அல்காரிதம் முடிந்து விட்டது. 276 முடிந்து விட்டது. இதுதான் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் என்று சொல்வது. டேபுலர் ஃபார்ம் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் என்றும் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் என்றும் சொல்வது. இப்போ நம்ம முதல் தடவையா இந்த டேபிளை போட்டதுனால நமக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுவாக தெரியும். ஆனால் போட போட கையில் போட போட அந்த இது மைண்டில் செட் ஆகிடுதுனாக்க மிஸ்டேக் இல்லாமல் க்ளீனாக செய்ய முடியும். இப்போ நான் முதல் தடவை போட்டு காமிச்ச காரணத்தினால இதை நான் அப்படியே வைத்துக்கொண்டு ஒரு வாட்டியும் கரெக்டாக அந்த வேல்யூ வருதா அப்படின்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அது மாதிரி போடும்போது நீங்கள் இதை ஒரு தடவை பண்ணிவிட்டு திருப்பி அதை பண்ண போகிறதில்ல, அதை நேராக டேபிளில் போடணும், மிஸ்டேக் இல்லாமல் போடணும். அந்த மிஸ்டேக் இல்லாமல் போடுறதுல தான் நம்மளோட மல்டிப்ளிகேஷன் எபிலிட்டி, மெமரி எல்லாம் வரும். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் வந்து நான் மென்டலாகவே ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடுறேன். அதை பண்ணால் இன்னும் நல்லது. டேபிள்ஸ் தெரியணும், ஃப்ராக்ஷன் டிவிஷன்லாம் வந்ததுன்னா கடகடன்னு வந்துடும். இல்லை நம்ம ஒரு வாட்டி கையில் எழுதிட்டு இருப்போம், 0 minus 1/3 into 3/10 அப்படின்னு எழுதி கேன்சல் பண்ணி போட்டு எல்லாம் எழுதினோன்னாக்கா டைம் ஆகும் போடுறதுக்கு. இப்போ இதை நம்ம ஒரு எக்ஸாமில் இந்த மாதிரி ஒன்று வருது அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வருதுன்னு வைத்துக்கொண்டால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி மென்டலாக அரித்மெட்டிக் பண்ண ஃபாஸ்ட்டாக வந்ததுனாக்கா குயிக்காக போட்டு போயிட்டே இருக்கலாம். வேற ஒரு வாட்டி இந்த நோட் புக்கில் போடுற மாதிரி போட்டு அழிச்சு திருத்தி கேன்சல் பண்ணிலாம் போட்டோம்னாக்கா டைம் ஆகும், அவ்வளோதான். இன்னும் முக்கியமாக என்ன பண்ணணும்னாக்கா ஃப்ராக்ஷன்ஸ் வரும்போது ஃப்ராக்ஷனாகவே வைத்துக்கொள்ள வேண்டும், டெசிமலாக எழுத வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/5ன்றதுனா 2/5ன்னு வச்சுக்கோங்க, 0.4ன்னு எழுதாதீங்க. அது மாதிரி ஒன்றுக்கும். ஸோ ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது ஃப்ராக்ஷனாகவே இருக்கணும், டெசிமலாக வச்சுக்க வேண்டாம். அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால் கூடிய வரைக்கும் கையில் போடும்போது கால்குலேட்டர் இல்லாமல் போட கற்றுக்கணும். கையில் அடித்து திருத்தி போட்டு சிம்பிளிஃபை பண்ணாமல் அந்த ஸ்பீடை கொண்டு வந்துக்கணும். கணக்கு போட போட அந்த ஸ்பீடு வரும், அவ்வளோதான். இன்னொன்று முக்கியமாக பார்க்கணுன்னாக்கா இது நம்ம தெரிஞ்சது தான். 0ல் இருந்தது 240 ஆச்சு, 276 ஆச்சு. அது எப்படி ஆச்சுன்னு பார்க்கலாமா? 0ல் இருக்கும்போது என்ன பண்ணோம், x2 உள்ளே கொண்டு வந்தோம். ஒரு x2 ஏற்றினா 12 ஏறும், மொத்தம் 20 x2 ஏற்றினோம். 12 20 240, 0 + 240 240. இங்கே இருக்கும்போது என்ன பண்ணோம், இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு x1 ஏற்றினா 2 தான் ஏறும், 10 ஏறாது. ஏன்னா இந்த 240க்குள்ள சிலதெல்லாம் அடங்கிடுது. அதனால இங்கே x1 ஏற்றினா 2 தான் ஏறும். x1 நம்ம 18 ஏற்றினோம், 18 2 36, 240 + 36 276. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணும்போது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டேபிளில். அது வந்து இந்த கோர்ஸில் போக போக இதே உதாரணத்தை வைத்துக்கொண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இந்த டேபிளில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால இந்த டேபிள் இந்த கணக்கை வைத்துக்கொண்டே நிறைய விஷயங்களை பார்த்துக்கலாம். ஆக இது வந்து ஒரு விதமான மேக்சிமைசேஷன் என்று சொல்லக்கூடிய கணக்குகளை இது போட முடியும். பர்டிகுலர்லி என்னன்னாக்கா இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் இருந்ததுன்னாக்கா டைரெக்டாக x3 x4 வச்சு போட்டுன்னு போயிடலாம். இப்போ இதே கணக்கு வந்து 3 வேரியபிள் இருந்தால் எப்படி வரும், 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இதை வந்து ஒரு அளவு வரைக்கும் செய்து காட்டிடுறேன். அதுக்கப்புறமா அதை பயிற்சியாக பாக்கியை நீங்களே எடுத்துக்கொண்டு அதை செய்து முடித்து விடலாம். ஸோ இன்னொரு கணக்கை எடுத்துட்டு இப்போது
ஆரம்பிக்கலாம். இந்த கணக்கை சால்வ் பண்ணலாம். அதே போலவே செய்யணும் டேபிளில். ஆனால் 3 வரும்போது எப்படி கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்காக இதை கொண்டு வரும். ஸோ இதை வந்து x3, x4, x5 அப்படிங்கிற 3 ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணி ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 ஈக்குவல் டு 3 போட்டுடலாம். அதே போல் இங்கே 0x3 ப்ளஸ் 0x4 ப்ளஸ் 0x5, இங்கே x3, x4, x5 greater than or equal to 0 வந்துவிடும். இப்போ நம்ம டேபிளை செட் பண்ணலாம். x1, x2, x3, x4, x5 எழுதிடலாம். ஸோ வேல்யூ வந்து 6x1, 8x2, 0, 0, 0, x3, x4, x5. ஸோ ஈக்குவேஷன் வந்து இங்கே 0, 0, 0, x1 plus x2 plus x3 plus 0x4 plus 0x5 is equal to 10. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எழுதிக்கலாம். 2x1 plus 3x2 plus 0x3 plus 1x4 plus 0x5 is equal to 25. x1 plus 5x2 plus 0x3 plus 0x4 plus 1x5 is equal to 35. இது முதல் டேபிள் எழுதியாச்சு. Cj minus Zjங்கிறது சுலபமாக வந்துடும் இந்த இடத்துல. Cj minus Zj எல்லாமே 0வா இருக்கிறதுனால 6, 8, 0, 0, 0, 0. இதுக்கு மேலதான் உண்மையான சிம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கும். இது பேர் இனிஷியலைசேஷன் அப்படின்னு பேர். முதல் டேபிளை செட் பண்றது. இப்போ x1, x2 ரெண்டுமே வந்து அடிப்படையற்றதாக இருக்கு. மொத்தம் இப்போ 5 வேரியபிள் இருக்கு, 3 ஈக்குவேஷன் இருக்கு, 3 பேசிக் வேரியபிள் இருக்கு, 3 அடிப்படை வேரியபிள் இருக்கு, 3மே ஸ்லாக் வேரியபிள், 3மே தளர் மாறிகள். x1, x2ங்கிற ரெண்டும் இப்போ அடிப்படையற்ற நிலைமையில இருக்கு. இப்போ x2 உள்ள கொண்டு வந்தா 8 இன்க்ரீஸ் ஆகும் ஒரு x2க்கும். இதுல வந்து 6. ஸோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இது 8, இது 6. ஆகவே x2 will come first into the solution. ஸோ எவ்வளவு தூரம் நீங்க x2 உள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கறது பார்க்கறதுக்கு இந்த தீட்டா அப்படிங்கறது இங்க எழுதுவோம். ஸோ இது 10 divided by 1, 10, 25 divided by 3, 25 by 3, 8.33 எழுத வேண்டாம், 25 by 3, 35 divided by 5, 7. இது மூணுல எது சின்னது? 7. ஏன்னா இது 10, இது 8.33, அது 7. ஆக இதுதான் சின்னது. ஸோ ஆக x2 என்பது உள்ள வந்து x5 வெளியில தள்ளி விட்டுரும். ஸோ அடுத்த டேபிளில் x3, x4, x2 அப்படின்னு இங்கே வரும். பிவட்ன்றது எது? இதுதான் பிவட். வேல்யூஸ் என்ன வரும்? 0, 0, 8. So divide every element of the pivot row by the pivot element. 5 ஆல டிவைட் பண்ணு. 1 by 5, 0, 0, 0, 1 by 5, 7. So இந்த 7, இந்த 7. இப்போ என்ன பண்ணணும்? x2 உள்ள கொண்டு வந்திருக்கோம். இங்க மூணாவதாக 1 by 5 இது 1, 1, 1 by 5, 1, 0, 0, 1 by 5, 7. 5 divided by 5, 1. Pivot வந்து 1. இந்த இடத்துல pivot மாறும். 5லேருந்து 1 வந்துடும். ஸோ x2 உள்ள கொண்டு வரதுனால இந்த முதல் இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1.
இது மூணாவது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்க நமக்கு 0 0 1 தேவைப்படும். அந்த 1 கிடைச்சிடுது, பாக்கி 2 0 நமக்கு தேவை. எப்படி இதை கொண்டு வருவோம்? இங்க 0 வரும்போது அதோட இடத்த பார்க்கணும். இங்க 1, ஸோ 1 minus 1 0. ஸோ அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணா போறோம். 1 minus 1 by 5 4 by 5. 1 minus 1 0. 1 minus 0 1. 0 minus 0 0. 0 minus 1 by 5 minus 1 by 5. 10 minus 7 3. இங்கேயும் நமக்கு 0 வேணும். அப்போ அந்த கரஸ்பாண்டிங் இடத்த பார்த்தீங்கன்னா 3. ஸோ திஸ் minus 3 times 1 will give 0. So this minus 3 times this. 2 minus 3 by 5. 2 ன்றது 10 by 5, so 7 by 5. 3 minus 3 times 1, 0. 0 minus 3 times 0, 0. 1 minus 3 times 0, 1. 0 minus 3 into 1 by 5, minus 3 by 5. 25 minus 3 into 7, 25 minus 21, 4. இப்போ திருப்பி Cj minus Zj அப்படிங்கிறது இங்க எழுதணும். எழுதும்போது இதெல்லாம் 0 0, ஸோ 0 into 0 into 8 into 1 by 5, 8 by 5. ஸோ 0 Zjன்றது 0 plus 0 plus 8 by 5, ஸோ 8 by 5. Cj minus Zj 6 minus 8 by 5. 6 minus 8 by 5, 36ன்றது 30 by 5, ஸோ 22 by 5. இது 0, இது 0, இது 0. ஏற்கனவே நமக்கு இது 3 அடிப்படை, அதனால அதுக்கு 0 வந்துடும். இது எடுத்துன்னு வந்தோம்னாக்க 0 0, இது 8 by 5, ஆக இது minus 8 by 5, இது 8 into 7 56. இங்க ஆரம்பிச்சோம். உள்ள வந்து x2 இன்க்ரீஸ் பண்ணா 8 கிடைக்கும். ஒரு x2க்கும் 7 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றோம். 8 7 56 வந்துருது. இப்போ இந்த x1ன்றது உள்ள வருது. ஸோ x1 உள்ள வரும்போது வெளியே போறது பார்க்கணும். 3 into 4 by 5, 3 divided by 4 by 5, 15 by 4. 4 divided by 7 by 5, 20 by 7. 7 divided by 1 by 5, 35. எது சின்னது? 20 by 7 சின்னது. இது வந்து 3.75, இது 3 விட கம்மி. 21 by 7 தான் 3, ஸோ 3 விட கம்மி. 2.85 கிட்ட வரும். இது 35, அதனால இதுதான். ஸோ பிவட் ஆனது இங்க வரும். ஸோ இப்போ என்ன ஆகும்? x4, x3, x1, x2. Zero, 6, 8. Divide by the pivot element. So into 5 by 7, 1, 0, 0, 5 by 7, minus 3 by 7, 20 by 7. அதே வேல்யூ வந்துருது. இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால இங்க 0 வரணும், இங்க 0 வரணும். ஸோ இதை எடுத்துக்கொண்டு மேலே பார்த்தீங்கன்னா 4 by 5. So this minus 4 by 5 times 1. So 4 by 5 minus 4 by 5 times 1, 0. 0 minus 4 by 5 into 0, 0. 1 minus 4 by 5, 1. 0 minus 4 by 5 into 5 by 7, minus 4 by 7. இங்கே தான் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும். minus 1 by 5, minus 4 by 5 into 3 by 7, so plus ஆகும். So minus 1 by 5, plus 12 by 35. So minus 7 by 35 plus 12 by 35 is 5 by 35, which is 1 by 7. So this minus 4 by 5. So இது 4 by 5 ஆல வகுத்தன்னா 16 by 7 ஆகும். So 3 minus 16 by 7, 21 by 7 minus 16 by 7, 5 by 7. இந்த மூணாவது இந்த இடத்துல பிவட். ஸோ இங்கே வேணும் நமக்கு,
அந்த வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ this minus 1 by 5 times 1 will be 0. So this minus 1 by 5 into 1 0, 1 minus 1 by 5 into 0 1, 0 minus 1 by 5 into 0 0, 0 minus 1 by 5 into 5 by 7 is minus 1 by 7, 1 by 5 plus 1 by 5 into 3 by 1 by 5 minus 1 by 5 into minus 3 by 7. So 1 by 5 plus 3 by 35. So 7 by 35 plus 3 by 35, 10 by 35. 10 by 35 is 2 by 7. This minus 1 by 5 times this. So 7 minus 1 by 5 into 20 by 7, 7 minus 4 by 7, 49 minus 4, 45 by 7. So fractions எல்லாம் இப்போ உங்களுக்கு ஜாஸ்தி வந்துருக்கு. இப்போ Cj minus Zj எடுத்துக்கொண்டு குயிக்கா 0 0 0 போட்டுடலாம். இது அஃபெக்ட் பண்ணாது, இது பண்ணணும். 30 by 7 minus 8 by 7, 22 by 7. So minus 22 by 7. Minus 18 by 7 plus 16 by 7 is minus 2 by 7, plus 2 by 7. 20 into 6 120, 45 into 8 is 360, 480 by 7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது திருப்பி உள்ள வரும், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இது உள்ள வரும். இப்போ அந்த தீட்டா கண்டுபிடிக்கும் போது 5 by 7 divided by 1 by 7 5. இங்கே நம்ம பண்ண மாட்டோம், அதாவது டிவைட் பண்ணுறோம் பாருங்க. இந்த டினாமினேட்டர் 0வாகவோ நெகட்டிவாகவோ இருந்தால் தீட்டாவை கண்டுபிடிக்க கூடாது. ஸோ இங்கே டேஷ் அப்படின்னு போட்டுருவோம். இது 45 by 2. இப்போ இது வெளியில் போகும். அடுத்த ஐட்ரேஷனில் உங்களுக்கு அழகாக ஆன்சர் வரும். 555 அப்படின்னு ஆன்சர் வரும். 555 ஆன்சர் 70ல் முடியும். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் நம்ம முக்கியமாக இதை போட்ட காரணம், 3 விஷயங்கள். 3 கன்ஸ்டன்ட் இருந்தால் எப்படி வருது, இன்னும் முடியல கணக்கு இந்த இடத்துல, இன்னும் ஒரு ஐட்ரேஷன் இருக்குது. அதை நீங்கள் பயிற்சியாக எடுத்துக்கொண்டு போட்டால் அழகான மதிப்பு வரும். 555ன்னு வரும் 3க்கும். ஸோ 3 கன்ஸ்டன்ட் இருந்தால் எப்படி வரும்னு பார்க்கறதுக்கு இதை செஞ்சோம். இரண்டாவது நம்ம என்ன பண்ணோம்னாக்க இங்கே x5 இருந்தது, அது வெளியில் போச்சு, திருப்பி உள்ளே வருது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது. ஸோ வெளியில் போனது உள்ளே வரலாம். அது ரெண்டாவது நம்ம கற்றுக்கொண்டது. மூணாவது கற்றுக்கொண்டது டிவைட் பண்ணும்போது இது பாசிட்டிவாக தான் இருக்கும், இது சம்டைம்ஸ் 0வாக இருக்கும், அது பாசிட்டிவாக இருக்கும். இந்த டினாமினேட்டர் நெகட்டிவாகவோ 0வாகவோ இருந்தால் கண்டுபிடிக்கக்கூடாது. காரணம் என்னன்னாக்க, நீங்கள் இந்த மெத்தடில் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஏற்றலாம், இது 0க்கே வராது. இந்த x1 இதனால் குறையவே குறையாது, கூடத்தான் கூடும் இந்த மைனஸ் இருக்கிறதுனால. அதனால அது எவ்வளோ தூரத்துக்கு இந்த x5ஐ ஏற்ற முடியும்ன்றதை பற்றி அது கவலைப்படாது. கடைசி அப்சர்வேஷன் நீங்கள் கேட்கலாம், இந்த x5ன்றதுக்கு இங்கே மதிப்பே இங்கே கொடுக்கலையே, ஆனால் அது உள்ளே ஏன் வருதுன்னு கேட்கலாம். அது இது உள்ளே வர்றதுனால என்ன ஆகும்னாக்க, இந்த x1 x2 இப்போ x1 உள்ளே வருது, இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ x1 20 by 7 45 by 7. இது நீங்கள் உள்ளே கொண்டு வரதுனால இது வெளியில் போய் x1 x2 கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி இதை விட அதிகமான மதிப்பை கொடுக்கும். ஆக இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் பண்ணும்போது. ஆனால் கடைசியில் ஆன்சர் மட்டும் அழகாக முடியும். ப்ராப்ளம்க்கு நல்ல ஆன்சர் இருந்ததுன்னா அழகாக முடியும். ஸோ அதோடு இந்த பாடத்தை இன்று முடித்துக்கொண்டு அடுத்த பாடத்தில் மினிமைசேஷன் எப்படி செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி.